السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் 24வது நாளை அடைந்திருக்கிறோம். இறுதி நாளும் இறுதி நிலை என்கிற தலைப்புக்கு முன்னால் சில கேள்வி பதில் இருக்கிறது. கேள்விகளை ஆரம்ப செய்கிறோம். மலைகளை வீடாக்கி குடியிருந்த சமுதாயத்தின் பெயர் என்ன? அந்த கூட்டத்துடைய தலைவன், அவனுக்கு பேர் இருக்கு. அதாவது ஜபலுல் பைத், மலைகளை குடைந்து வீடாக கட்டியவர்கள். போக மாதிரி உள்ளுக்குள்ள யார குறைய பெண்கள் ஆரம்பிங்க. சொல்லுங்க. மலைகளை குடைந்து வீடாக்கி குடியிருந்த சமுதாயத்தின் பெயர் என்ன? என்ன தெரியலையா? சொல்லுங்க. என்னங்க? சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இந்த மைக்குடைய சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். அதுல அவ்வளவுதான். தெரியலையா? சரி. அதாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு மாஷா அல்லாஹ். சமூது கூட்டத்தார். சமதுல சமூது இதெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. நிறைய கூட்டத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பேர் சொல்றான்ல, அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா சமூது கூட்டத்தார், ஆது கூட்டத்தார், ஒரு கூட்டம் இருக்கு. சரிங்களா? இவங்க என்ன செய்தாங்கன்னா, அல்லாஹ் வந்து இவங்களுக்கு உடல் திரகாற்றத்தை கொடுத்துருந்தான், நல்ல ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மலையை குடைந்து என்ன செய்தாங்க, வீடுகளை அமைத்து கொண்டார்கள். அந்த உடல் வலிமையும் அவர்களிடம் இருந்ததுனால என்ன செய்தாங்கன்னா, ஆணவத்துல ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இவர்களை அழித்திட்டான். சரிங்களா? அதனால இவங்க பேரு சமூது கூட்டத்தார். அடுத்து சில சின்ன சின்ன கேள்விகள் தான், அதை எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாமா? அதுக்கு சொல்லுங்க. செய்யலாங்கிறீங்களா? செய்யக்கூடாதுங்கிறீங்களா? செய்யலாம். சரிங்களா? அதாவது நமக்கு அந்த அளவுக்கு அற்ப விஷயங்கள் இல்லாமல் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான விஷயம் அப்படின்னு இருந்தால் என்ன செய்துக்கலாம், சரியான சாட்சிகள் இல்லை என்றால் அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு தான் என்ன செய்யணும், சத்தியத்தை பயன்படுத்தி கொள்ளணும். சாதாரண ஒரு அற்ப விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வை சாட்சியாகிறோம்ல. அதனால மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படாத, அதாவது கல்வியை கற்று செயல்படாதவர்களை அல்லாஹ் எதோட ஒப்பிட்டு பேசுகிறான்? சொல்லுங்க பாபு. சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்களா? என்ன சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு இதோட ஒப்பிட்டு பேசுறான். வேணா ஒரு குழு கொடுத்துரும், விலங்குகளோட ஒப்பிட்டு பேசுறான். மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படாதவர்களை எதோட ஒப்பிடுகிறான்? தெரியலையா? கழுதை. சரிங்களா? ஆமா. கால்நடையும் சொல்லுவான், கழுதையும் சொல்லி காட்டலாம். சரிங்களா? ஏடுகள் பொதி சுமக்கும் கழுதை மாதிரி அவர்கள் கற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு உவமையாக சொல்லி காட்டுவது. அது
அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சூராவுக்கு மொழிபெயர்க்க தெரியுமா? அதாவது நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் சூரா வந்து தாயின் ஏடு, முதல் சூரா. மொழிபெயர்ப்பீங்களா? பெண்கள் மொழிபெயர்க்கிறீங்களா? எந்த அளவுக்கு மொழிபெயர்க்க முடியுமோ மொழிபெயர்ங்க. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லால இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 வசனங்களுக்கு பண்ணுங்களேன். பிஸ்மில்லால இருந்தே அந்த அர்த்தத்தை சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா சின்ன பிள்ளையில இருந்து ஓதுறோம், பூர்வீக குடிமக்களா இருக்கிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப பள்ளிவாசல்களில் ஓதப்படுகிறது, ஐவேளை தொழுகையில் ஓதப்படுகிறது. அதனால தெரிஞ்சுக்கிறேன் தான். அதோடைய கிராமர் தெரியறனா கூட என்ன செய்யணும், அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு சிறப்பு தானே. அதனால அந்த ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ் நிகழ்ச்சி அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தார் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்தவன் அல்லாஹ். அர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாலும் நிகழற்ற அன்புடையவன் யோமிதீன். தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி பெறுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம். நீ எவருக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி உன் கோபத்தில் உள்ளான வழி அல்லாமல் நெறித்தவரையும் வழி அல்லாமல் அதாவது கடைசியில உள்ளது மட்டும், அதாவது இந்த ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலியாமின். இந்த வலத்தாலியாமின் கடைசியில வர்றது என்னன்னா அநீதி இழைப்பது. மக்தூபி என்றால் கோபம், கைர்னா அதாவது கைர் முஸ்லிம்கள், கைர்னா அந்த கோபத்துக்கு ஆளாகாதவன். அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகாமல் யாரு நேர்வழி பெற்றா அவ்வழியே இறைவா எங்களுக்கு காட்டு, அவ்வழி அநீதி இழைக்காத வழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோடைய கடைசி இது. அல்ஹம்துலில்லாஹ் மொழிபெயர்த்தீங்க, அதுதான் அதோடைய அர்த்தம். மாஷா அல்லாஹ். அடுத்து வயது முதிர்ந்த காலத்தில் நபிமார்கள், எத்தனை நபிமார்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான்? சொல்லுங்க பாப்போம். இப்ராஹிம் நபி. அடுத்து நீங்க சொல்லுங்க. அப்போ ஒரு இல்ல நான் கேள்வி கேட்கல. வயது முதிர்ந்த காலத்தில் இப்ராஹிம் நபி, சரி சரி, ஜக்கரியா. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஜக்கரியா நபி அவர்கள், சரிங்களா? 2 பேருக்கும் வயசான காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கான். வயசுனா எந்த வயசு? தள்ளாத வயசு. அதாவது ராசிகி, என்னுடைய தலை வந்து மின்னது அப்படின்னு ஜக்கரியா நபி சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்ராஹிம் நபி மனைவி வந்து சிரிச்சுக்கிடுவாங்க, நான் பிள்ளையற்ற தன்மை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வயசான காலத்துல என்ன செஞ்சிருக்கான், அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கான். ஜக்கரியா நபி அந்த நம்பிக்கை துவாவும் கேட்டிருக்காங்க. அதனால ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் நாடினால் எப்போ வேணாலும் எது வேணாலும் தருவோம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இந்த காலத்துல மக்கள் அதையெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நம்பிக்கை அந்த அளவுக்கு குறையுது. அதனால நம்பிக்கை அந்த அளவுக்கு ஆழமா வைக்கணும். நூஹ் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் சில மாற்று, அதாவது காஃபிர்கள் பல தெய்வங்களை வணங்கினார்கள். அந்த தெய்வத்திற்கு பேர் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அந்த பேர்களை சொல்லுங்க. நூஹ் நபியுடைய காலத்தில் மாற்று கொள்கையால காஃபிர்கள் சிலைகளை வணங்கினார்கள். அது எத்தனை சிலை? சிலையின் பெயர் என்ன சொல்ல முடியுமா? வரிசையா அல்லாஹ் சொல்றான். எண்ணிக்கை ஒண்ணு இருக்கு, பெயர் ஒண்ணு இருக்கு.
ஒரு 2 பேர் சொல்லுங்க, இல்ல எண்ணிக்கை சொல்லுங்க. சூரா 71 தெரியலனா இன்னும் தெரியுமா? அதாவது எல்லா ஒரு காலத்திலையும் இந்த சிலை கற்களை வைத்து வணங்குவது மனிதர்களுக்கு அந்த லகித்து போயிட்டது. அதுல தொன்று தொட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த தெய்வத்துக்கு வந்து பேர் வச்சிருவாங்க அவங்க பாசையில. அதனால லாத்து உஸ்தா மாதிரி அந்த மாதிரி இங்க மக்கத்து காவிரிகள் வச்ச மாதிரி இவர்களும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா வத்தன், அப்படி ஒண்ணு வத்தன்ங்கிற ஒரு பெயர். 2வது சூஅன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு ஒரு பேர். அதுக்கப்புறம் வந்து யாகூசு அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்த ஆள வந்து யாகூசு யாஃபூக்கு, அப்புறம் வந்து வ நசரன் அப்படிங்கிற பேர்ல 5 சிலைகளை வைத்து இறை மறுக்கக்கூடியவர்கள் இதை வந்து என்ன செய்யறாங்க, பித்னா பண்ணி வணங்கினாங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான். 71 23 வசனத்தை 22ல இருந்து படிக்கணும். எனக்காவது ஒரு வசனம் குரான்ல படிச்சேன்னு சொன்னா அந்த நேரடி எண்களை வந்து படிப்பதற்கு முன்னாடி அதை மட்டும் படிச்சுட்டு டக்குன்னு என்னைக்கு நகர்ந்துடக்கூடாது. சில சமயம் புரியாம போயிடும். அதனால இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா இதோட சேர்த்து உங்களுக்கு நம்ம ஒரு தகவலா சொல்றது மாதிரி தான் இப்போ இந்த கேள்வி பதில நடத்துகிறோம். அதை மட்டும் சொல்லிட்டு போனா ஒரு இல்மு சரியா இருக்காது. அதனால அது கூட சேர்ந்து சில விளக்கங்கள் மாதிரி 23 படிக்கிறேன்னு வைங்களேன், 20ல இருந்து ஒரு ஆரம்பிச்சிடணும். 20, 21, 22, 23, 24 அப்படி படிச்சேன்னா அதனுடைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். பொதுவா எந்த ஒரு வசனங்கள் எடுத்தாலும் சில செய்திகள் ஒரே வசனத்துல புரிஞ்சிடும். இதை வந்து ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்த மனைவியின் பெயர் என்ன? சொல்லுங்க. இல்ல என்னங்க? இல்ல அவங்க இல்ல. ஒரு குழு வேணா கொடுக்கலாம். என்னுடைய மனைவிமார்கள்ல, அதாவது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மறுமணம் முடிச்சாங்க, சரிங்களா? அதனால இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு முன்னறிவிப்பு ஒன்று சொன்னாங்க. எனக்கு பிறகு என்னுடைய மனைவி வந்து யாரு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல அவங்களும் இல்ல. அதாவது எனக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வஃபாத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களில் கை நீளமா உள்ளவர்கள் முதலில் மரணத்தை அடைவார்கள். கை நீளம்னா அந்த லென்த் கிடையாது. கை நீளம்னா அந்த இலக்கிய வார்த்தையில் தான தர்மம் செய்யக்கூடியவங்க. அது ஒரு குழு உங்களுக்கு கொடுத்தாச்சு. பேர் நீங்க தான் சொல்லணும். அப்ப எல்லா மனைவிமார்களும் என்ன தெரியுமா செய்யறாங்க, கையை வந்து அளந்து பாக்குறாங்க. இப்படியே புகாரில ஹதீஸ் வருது. அப்போ கையை அளக்கிறதுல அவங்க சொல்லல. எல்லா மொழியிலையும் வந்து இந்த இலக்கியமா சுவாரஸ்யமா பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி அரபியிலையும் இருக்கிறது, சரிங்களா? இப்போ அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பது யாருன்னு அல்லாஹ் கேட்பான். கடன்னா அல்லாஹ்க்கா போய் கொடுக்க முடியும்? அப்ப கொடுக்க முடியாது. யாருக்கு? ஏழைக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி இந்த இலக்கிய வார்த்தையை வந்து இலக்கியமாக புரிந்து கொண்டால் ஈஸியாகிடும். வேற ஒண்ணு இல்லை. எப்படி நம்ம பேசணும், சரிங்களா? அதையும் சொல்லிக்கிறோம். இப்ப கை நீளம் என்று சொன்னா யாருன்னு கேட்டா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அன்ஹுனா ஆண்பாளாயிரும், சரிங்களா? அப்போ அவர்கள் தான் தான தர்மம் செய்யறதுல இருந்திருக்காங்க, சரிங்களா? அது அவங்க பேரை சொல்லியாச்சு. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து ஒரு கேள்வி. ஹுதைபியா உடன்படிக்கையில், ஹுதைபியா உடன்படிக்கைன்னு ஒண்ணு நடந்திருக்கு, சரிங்களா? அதுல வந்து அதை மறுத்த நபித்தோழர் நிறைய பேர் மறுத்தாங்க. அதுல குறிப்பா வந்து அதை போல்டா நின்று மறுத்தாங்க. அதுல ஒரு நபித்தோழர் பேரை சொல்லுங்க. நபித்தோழர் சஹாபி
களத்துக்கு வரும்பொழுது ஹுதைபியா அந்த உடன்படிக்கை வந்து உள்ள வர விடாம மக்கத்து காஃபிர் தடுத்துட்டாங்க. தடுக்க சில ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அதுக்கு பேர் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. சரிங்களா? அதுக்கு நிறைய சருத்துக்கள்லாம் எழுதுவாங்க. அது ஒரு செய்திகள். அப்போ வந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க, நம்ம சத்தியத்துல இருக்கிறோமா அசத்தியத்துல இருக்கிறோமா, அவங்களுக்கு ஏன் நம்ம கட்டுப்படா உள்ள நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொதிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. அதாவது அமைதி காப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு வரும். அதுல ஒரு நபி தோழர் பேர் சொல்லுங்க. யாரு? இல்ல, அம்சாரிலாம் அவங்க வச்சுட்டு அவங்க வந்து உகது போர் நடக்கச்சலையே என்ன செஞ்சிடறாங்க, சகிதாயிடுறாங்க. அவங்க வந்து உறவினர். சரிங்களா? ஆமா, உறவினர், ரத்த உறவு தானே, வாப்பாவுடைய சகோதரர். அப்படி வந்துடும். ஏன்னா இது வந்து சகாபி, இது தோழர், நேரடி தோழர் தான். தெரியல என்ன என்னங்க, நீங்க ரெண்டாவது ஆட்சியாளர் அப்படி சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? அவங்க தான் வந்து அநீதி கை ஓங்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே வந்து என்ன செய்வாங்க, காரசாரமா தான் முடிவெடுப்பாங்க. ரொம்ப போல்டா நிக்கிறது அவங்களுடைய இயல்பான ஒரு குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யார் இறந்த போது யார் தான் அந்த டேஸ். சரிங்களா? யார் இறந்த போது சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யார் இறந்தா அந்த பேரை சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்க. யாரு? இப்ராஹிம். அவங்களுடைய மகன். சரிங்களா? சரியான இப்ராஹிம் ரலியல்லாஹு தானே. அவங்களும் சின்ன குழந்தையா இருக்கிறதுல பார்த்து. சரி, அவங்க வந்து இறந்து போச்சுன்னா சூரிய கிரகணம் ஒன்று நடக்கிறது. அது ஒரு ஆதாரபூர்வமா அதை வைத்து இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இறந்து விட்டார்கள், அதனால்தான் சூரியன் வந்து அது மாதிரி சோகம் துக்கம் அணிவிக்கிற மாதிரி அப்படி வந்து மக்கள் பேசிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு என்ன செய்றாங்க, வந்திருக்கல எந்திரிச்சு போய் கண்டிக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது ஒரு இயற்கை, இதற்கு என் பையனுடைய மரணத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா, ஒரு மரம் நடந்து மேல ஒரு கழுகு கள்ளப்பிராந்து பிறந்தா கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறாங்க. ஆனா பகுத்தறிவு எப்போ, ஐயாமும் ஜாகிரியா காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு நம்ம மக்களுக்கும் உலக மக்களுக்குமே சொல்லிட்டு போயிட்டாங்க. தன்னுடைய மகனுடைய மரணத்தை சாதகமா ஆக்கிக்கலாம்ல. அப்படி கூட ஒரு மூட நம்பிக்கைனால ஒரு சென்டிமெண்ட் தானே, அப்படி பேசினா மக்களை கவுத்திடலாம்ல. வச்சியலா அப்படி ரமலான் மாசத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. எல்லாரும் இறப்பாங்க ரமலான் மாசத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரபியுல் அவ்வல்ல வஃபாத்தாயிருக்காங்க. அப்ப இந்த சென்டிமெண்ட் இருக்கு பத்தியில அதை பேசி நம்மளுடைய பகுத்தறிவை எப்பொழுதுமே என்ன செஞ்சிருவாங்க, மழுங்கடிச்சிருவாங்க. அதனுடைய விளைவு என்னாகும், இணை வைப்புல போய் விட்டு. இதை எப்பவும் கவனத்துல வச்சுக்கிறீங்க. சென்டிமெண்டா பேசல கூட அல்லாஹ்வுக்கு ஏதாவது இணை வைக்கிற மாதிரி இருக்குதான்னு என்ன செய்யணும், கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையா இருக்கும். இதெல்லாம் கூடுதல் ஒரு செய்தியா உங்களுக்கு சொல்றேன். ஒரு கேள்வி பதில் மாதிரி போனா அப்படியே போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அதுக்கு இடையில வந்து ஒரு பயான் மாதிரி சின்ன ஒரு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. அடுத்த ஒரு கேள்வி, ஷஹீதுக்கு, ஷஹீதுனா உயிர் தியாகி. சரிங்களா? அவங்களுக்கு வந்து எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஒன்றை தவிர. அது என்னது? ஷஹீதுனா உயிர் தியாகி. சரிங்களா? அல்லாஹ்வின் பாதையில வந்து போர் செய்யறவங்க. அப்போ என்னது, அதாவது அல்லாஹ்வின் பாதையில ஷஹீதுனா எப்படி, அல்லாஹ்வை நம்பி எல்லாத்துக்கும் தயாராகி வந்தாதான் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுல ஒரு செய்தி இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் தயாரான மனிதர், நல்லடியார். அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்கிறது அதுல வந்துருது. எல்லாமே சொல்லியாச்சு. ஒன்றை தவிர அப்படிங்கிறது ஹதீஸ். அந்த ஒன்று டேஸ், அது என்ன? இணை வைக்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வுக்கு தியாகம் பண்ற அளவுக்கு போல போவாரா? இணை வைப்புலாம் இல்ல. நீங்க இணை
இணை வைப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து நல்லடியார், போய் போர் சேர்ந்து அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டான ஒரு ஆளு. அவர் என்ன செய்யறாரு, போர் பண்ணி உயிர் தியாகம் பண்ணிடுறாரு. அதாங்க, அவரை தியாகனை எதிராளி கொண்டு வருவான், அவரை எல்லாத்துலயும் அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவான். ஷஹீதாளிக்கு பெரிய ஒரு இது இருக்குது சரிங்களா. அல்லாஹ் வந்து பறவை வடிவத்தில் அவங்க உயிர் மேல போயிரும், அல்லாஹ் மேல பேசவே செய்வான். அப்படிப்பட்ட குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்கிறது கூடுதல் விளக்கத்துக்காண்டி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஷஹீதுக்கு எல்லாம் மன்னிக்கப்படும். இல்லைன்னா சின்ன யாரையோ திட்டிருக்க மாட்டாரா, மனுஷன் தானே, அப்படி எடுத்துக்கிறணும். ஏதாவது திட்டிருப்பாரோ, ஏதோ கோவப்பட்டிருப்பாரு, மனுஷன் தானே, ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கலாம்ல, அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறணும். ஏதாச்சும் ஏதோ சிறு சிறு பாவங்கள் சின்ன சின்னது இருக்கும். அதனால என்னது, அப்போ டோட்டலா என்ன சொல்றாங்க, எல்லாம் மன்னிக்கப்படும் ஒன்றை தவிர. அந்த ஒன்று என்ன, எங்க ஃபேமஸான அப்படி சொல்லுங்க, என்னங்க கடன், எல்லா தயின், அதாவது கடன்கிறது என்னன்னா, ஏன் எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, அடுத்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு அது அமானிதமா இருக்குல்ல, அப்ப அவன் நாளைக்கு வந்து நிப்பான. திவால் ஆனவங்க யாருன்னு கேள்வி மறுமையில இருக்கிற. முஃப்ளிஹூன் முஃப்லிஸ்னா யாரு, இப்லீஸ் இல்ல, முஃப்லிஸ்னா யார் தெரியுமா, எல்லா நன்மையும் சம்பாதித்து மறுமையில வந்து என்ன செய்யுது, லாஸ் ஆகிடும். தொழுகை, ஜக்காத்து, நோம்பு எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல நம்ம யாருக்காவது அநீதி இழைத்திருந்தா அவன் வந்து மேல வந்து முறையிடுவான், அல்லாவே என்னை திட்டினா, இப்படியே வருது ஹதீஸ். வசப்ப எல்லாம் திட்டினா, புறம் பேசினா, என்னைய வந்து அடிச்சிட்டான், இப்படின்னு கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் வந்து கேட்பான், இவனால பாதிக்கப்பட்டு நான் செத்து போயிடு. இப்படி வரச்சுல அல்லாஹ் என்ன தெரியுமா, அந்த நன்மையாளன் நோம்பு பூரா எடுத்து கொடுப்பான், தொழுகையை எடுத்து கொடுப்பான், இப்படின்னு ஹதீஸ் வருது சரிங்களா. எடுத்து கொடுத்து கடைசியா என்ன செய்திருவான், அவன் திவாலாகி போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். அப்ப அந்த கடனாளி வந்து அல்லாஹ் நாடகம் மன்னிச்சிருவான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்னன்னு கேட்டா, அந்த கடனுக்கு அவ்வளவு ஒரு இது. அடுத்தவனுடைய அமானிதத்தை இஸ்லாம் வந்து என்ன செய்யாது, எப்பவுமே விட்டு கொடுக்காது. மனித மாண்பை வந்து காத்து நிற்பதில் இஸ்லாம் தான் உச்சம். இஸ்லாத்துக்கு நிகர் இஸ்லாம் தான், இன்னொன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதநேயத்தின் உச்சமான மார்க்கத்தை இன்னைக்கு சில கயவர்கள் என்ன மாதிரி ஒரு டைப்பா பேசுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு கடனுக்கு பாருங்க, அல்லாவின் பேர்ல ஒருத்தர் ஷஹீதானாலும் என்ன இல்லை, கடனை வச்சுட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கத்தின் நிலைப்பாடை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம இறுதி நாள் என்ற அந்த தலைப்பு கீழே வந்து அப்படியே இதோடைய தொடர்ச்சி அப்படியே அறிய இருக்கிறோம்.